இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய மறை உரையை நான் இப்படியாக பிரித்து பார்க்கிறேன். ஒன்று, மார்க்கு நற்செய்தியினுடைய அமைப்பு முறை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன், மார்க்கு நற்செய்தியால் ஒரு சாண்ட்விச் அமைப்பை போல தன்னுடைய மார்க்கு நற்செய்தியை அவர் எழுதுகிறார். இன்றைக்கு இந்த மார்க்கு நற்செய்தியை எப்படியாக அமைத்திருக்கிறார்? இரண்டாவதாக, இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கிற மைய சிந்தனை. மூன்றாவதாக, இந்த வாசகத்தில் வருகின்ற சில விளக்கங்கள், வார்த்தைகளுக்கு உண்டான விளக்கங்கள். நான்காவது, நமக்கு வாழ்க்கை பாடம். இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிற வாழ்க்கை பாடம் என்ன? முதலாவது நாம் பார்க்கிற போது, நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், மார்க்கு நற்செய்தியால் ஒரு சாண்ட்விச் போல தன்னுடைய நற்செய்தி அமைத்து வருகிறார். நான் மீண்டும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னதை நினைவுபடுத்தி இன்றைய வாசகம் வரலாம் என்று நினைக்கிறேன். சாண்ட்விச் என்பது நமக்கு நன்றாக தெரியும். 2 ரொட்டி தூண்டிகளுக்கு நடுவில் ஒரு ஸ்டஃப் வைத்து அது கொடுப்பது. அது அந்த 2 பிரெட்டை இன்னும் டேஸ்டாக, அது சாப்பிடக்கூடிய ஒரு சுவைக்கு உகந்ததாக மாற்றுகிறது. வெறும் 2 பிரெட்டு மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது. எனவே அந்த சுவையை கூட்டுகிறது. மார்க்கு நற்செய்தியால் அப்படியாகத்தான் 2 நற்செய்திகளுக்கு நடுவில் இன்னொரு செய்தியை வைக்கிறார். நான் சொன்னேன், 2 வாரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு படகில் போகிறார். அங்கே காற்றடிக்கிறது. சீடர்களுடைய அவநம்பிக்கையை அங்கே மார்க்கு நற்செய்தியால் சுட்டி காட்டுகிறார். இயேசு கூட அவங்கள பார்த்து கேட்குறார், என்ன நம்பிக்கை இல்லையா என்று சொல்லி. இது ஒரு பிரெட். அதுக்கு மேலே நடுவில் 2 பேருடைய நம்பிக்கையை சுட்டி காட்டுகின்ற வாசகத்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறார். அது என்னவென்றால், பெரும்பாடுள்ள பெண் குணமாவது, ஆடையை தொட்டு சுகமடைகிறார். நம்பிக்கை. நூற்று தலைவன், தொடுகை கூட தலைவனுடைய மகன் குணமாவது, அவனுடைய நம்பிக்கை. 2 பேருடைய வாசகங்களை அவர் இடையில் வைக்கிறார். அதுக்கு அடுத்ததாக, இது போன ஞாயிற்றுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், இயேசு தன்னுடைய சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுகிறார். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ எப்படி இந்த சாண்ட்விச் அமைதினா, சீடர்களுக்கு நம்பிக்கை இல்லை, இயேசுடைய சொந்த ஊரில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த 2 பேருக்கு நடுவில் வரக்கூடிய 2 பேருடைய நம்பிக்கையை வைக்கிறார். 2 பேருக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் நடுவில் இருக்கிற இந்த பெரும்பாடுள்ள அந்த பெண்ணுக்கும் அந்த தொழுகை கூட தலைவனுக்கும் இருக்கிற நம்பிக்கையும் முன்வைக்கிறார். நம்பிக்கை இல்லாத 2 பேர், நம்பிக்கையோடு இருக்கிற 2 பேர். இதான் ஒரு சாண்ட்விச் அமைப்பு. இப்போ இன்றைக்கு அதே அமைப்பை தான் அவர் மீண்டும் வைக்கிறார் மார்க்கு நற்செய்தியாளர். என்ன அப்படின்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்கிறோம், இயேசு தன்னுடைய சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுகிறார். இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட். இப்போ நடுவில் என்ன வச்சிருக்கார் அப்படின்னா, இன்னைய வாசகத்தை வச்சிருக்கார். என்ன அப்படின்னா, இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார், பணி செய்ய அனுப்புகிறார். இது ஸ்டஃப். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்தோம் என்றால், அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வாசகம் வருதான தெரியல, நாம் பார்க்கல. ஆனால் அதுக்கு அடுத்த பகுதி என்னவாக வருகிறது? இன்னைக்கு படித்த பகுதிக்கு பின்பாக வரக்கூடிய பகுதி என்னவென்றால், திருமுழுக்கு யோவான் புறக்கணிக்கப்படுதல். ஆக இயேசு போன வாரம் புறக்கணிக்கப்பட்ட பகுதி வருகிறது. இன்றைக்கு சீடர்களை அனுப்புகிற பகுதி தான் ஸ்டஃப். அடுத்த வாரம் திருமுழுக்கு யோவான் புறக்கணிக்கப்படுகிறார். அவர் ஜெயிலில் போகிறாங்க, அவர் கொலை செய்யப்படுகிறார். 2 இறைவாக்கினர்கள் புறக்கணிக்கப்படுகிற பகுதி. நடுவில் இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிற அந்த பகுதியை பார்க்கும். இப்படியாக தன்னுடைய நற்செய்தியை அவர் அமைக்கிறார். பிரியமான, இன்றைக்கு இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிற பகுதியை பார்க்கிறோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்கின்ற செய்தி, இயேசு அல்லது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார், அனுப்புகிறார். இதுதான் இன்றைய வாசகங்களுடைய தீமாக இருக்கிறது, மைய சிந்தனையாக இருக்கிறது. முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், ஆமோஸ் என்ற இறைவாக்கினை அனுப்புகிறார். இவர் யூதா நாட்டை சார்ந்தவர். யூதா நாட்டினுடைய மக்கள் மத்தியிலே நற்செய்தியை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை அழைக்கிறார். அவர் என்ன பணி செய்தார் என்று இன்றைய வாசகத்தில் நாம் பார்த்தோம். நான் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன், அத்தி மரத்தினுடைய கிளைகளை நான் வெட்டி கொண்டிருக்கிறவன், ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று ஆமோஸ் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆமோஸை அழைத்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இஸ்ராயல் நாட்டுக்கு போ என்று சொல்கிறார்.
இஸ்ரவேல் நாடு போயிட்டு அங்கே போய் நற்செய்தி அறிவி என சொல்கிறார். அங்கே அவர் செல்கிறார். யூதா நாட்டிலிருந்து இஸ்ரவேல் நாட்டுக்கு போகிறார். அழைத்தார், அனுப்பப்படுகிறார். இஸ்ரவேல் நாட்டுக்கு செல்கிறார் ஆமோஸ். அங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் நற்செய்தி அறிவிக்கிறார். அங்கே அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அமர்சியா என்கின்ற அந்த பெத்தேல் என்கின்ற அந்த இடத்தில் கோவிலுடைய குருவானவர் அவரை எதிர்க்கிறார். நீ யூதா நாட்டுக்கு ஓடிடு, இங்கே நற்செய்தி அறிவிக்காத. ஏன், என்ன செய்தார்? நற்செய்தி அறிவித்ததை ஏன் அவர் எதிர்த்தார் என்றால், இந்த ஆமோஸ் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சாபத்தை விடுக்கிறார். உங்களுடைய அரசன் மடிந்து போவான், கைது செய்யப்படுவான், நீங்கள் கைது செய்யப்பட இருக்கிறீர்கள், நீங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள், உங்களுடைய ஆலயங்களில் நீங்கள் அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், கடவுளுக்கு மாறான செயலெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லி ஆமோஸ் நற்செய்தி அறிவிக்க, அங்கிருக்கின்ற குருக்கள், அங்கிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் ஆமோஸை அவர்கள் திட்டுகிறார்கள். இங்கிருந்து வெளியே போய்விடு, இங்கே நற்செய்தி அறிவிக்காதே என்று சொல்லி ஆமோஸை திட்டுகிற அந்த பகுதியைத்தான் இன்றைக்கு நாம் முதல் வாசமாக படித்தோம். அதுக்கு ஆமோஸ் பதில் சொல்கிறார், நான் இறைவாக்கினன் கிடையாது, இறைவாக்கினுடைய குழுவில் கிடையாது, அப்படின்னு நான் ட்ரைனிங் எல்லாம் ஒன்றும் எடுக்கலை, இறைவாக்கினுக்கு உண்டான பயிற்சியெல்லாம் ஒன்றும் எடுக்கவில்லை. நான் ஆடு மாடுகளை வைத்து கொண்டிருந்தேன், அத்தி மரத்தினுடைய கிளைகளை வெட்டி கொண்டிருந்தேன். அப்போது கடவுள் என்னை அழைத்து இந்த பணியை கொடுத்தார், நற்செய்தி போதி என்று சொன்னார், நான் வந்து போதிக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிற போது ஆண்டவர் தன்னுடைய 12 சீடர்களை அழைக்கிறார். அழைத்து அவரை இருவராக அனுப்புகிறார். ஆக முதல் வாசகத்தில் ஆமோஸ் அழைக்கப்படுகிறார், அனுப்பப்படுகிறார். நற்செய்தி வாசகத்தில் சீடர்கள் அழைக்கப்படுகிறார்கள், அனுப்பப்படுகிறார்கள். நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அனுப்பப்படுவதற்காக. நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், அதோடு என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை முடிந்து விட்டது அல்ல. அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாம் அனுப்பப்படுவதற்காக கடவுள் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நற்செய்தி அறிவிப்பாளனாக இருக்க வேண்டும். God has given the mission. நமக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்துக்காக ஆற்றுகின்ற பணி மட்டுமல்ல நம்முடைய பணி. என் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் என் பணி, இதுதான் என் வேலை. நீங்க என்ன வேலை செய்றீங்க? இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். ஒரு சாதாரண ஒரு சமூகத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு இந்த சமூகம் அல்லது குடும்பம் ஒரு பணியை கொடுத்திருப்பது போல ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆமோஸ் அழைக்கப்பட்டார், அனுப்பப்படுகிறார் நற்செய்தி அறிவிக்க. சீடர்கள் அழைக்கப்பட்டார்கள், அனுப்பப்படுகிறார்கள் நற்செய்தி அறிவிக்க. ஞானஸ்தானத்தின் வழியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குருவாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்? அனுப்பப்படுவதற்காக. நம்முடைய சமூகத்தில் நாம் இருக்கிற இடத்திலே, பணி செய்கிற இடத்திலே நாம் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கும் என்பது அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கிறோம்னா அதில் நம்ம கொஞ்சம் தயக்கம். நான் எங்கே போய் நற்செய்தி அறிவிக்கிறது? நான் எங்கே போய் மக்களுக்கு போதிக்கிறது? நான் இயேசு பற்றி நான் எங்கே சொல்றது? ஆனால் திருமுழுக்கின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிற எல்லோருமே இயேசுனுடைய பணியாளர்கள். நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டத்தினர், இறைவனுடைய சொந்தமான மக்கள் என்று திருச்சபை நம்மை அழைக்கிறது. பிரியமானவர்களே, நான் எங்கே சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றால் நான் இருக்கின்ற இடத்துல, நான் வாழ்கின்ற இடத்துல. எப்படி நற்செய்தி அறிவிப்பது? நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற போல கிடையாது. ஆண்டோடைய வார்த்தையை படித்து மக்களை எல்லாம் கூட்டி ஆண்டோடைய வார்த்தை, அப்படி ஒரு காலம், அப்படி ஒரு சூழல் வந்தால் அதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் அப்படி செய்ய முடியாத சூழ்நிலையில் என் வாழ்க்கையின் வழியாக, என் வார்த்தைகள் வழியாக நான் இயேசுவை அறிவிக்க வேண்டும். இயேசுனுடைய பெயரை சொல்லி அறிவிப்பது மட்டுமல்ல, நற்செய்தியை போதிப்பது மட்டுமல்ல, வாசகங்களை படித்து அதுக்குண்டான விளக்கங்களை கொடுப்பதல்ல. நான் ஒவ்வொருவரிடம் பேசுகிற வார்த்தை எனக்கு நற்செய்தியாக, நல்ல செய்தியாக போகிற போது அதுதான் இறை வார்த்தை. கலக்கத்தில் இருக்கிற போது, தனிமையில் இருக்கிற போது, கஷ்டத்தில் இருக்கிற போது, வருத்தத்தில் இருக்கிற போது, குழப்பத்தில் இருக்கிற போது நாம் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நம்பிக்கையான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, அன்பான வார்த்தையே இன்றைக்கு நற்செய்தியாக மாறுகிறது. பிரியமானவர்களே, இங்கே இருந்து நாம் போதிக்கிற இந்த போதனையை விட
சமூகத்தில் சென்று நாம் செய்கின்ற சின்ன சின்ன காரியங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அதைத்தான் அன்னை தெரேசா உணர்ந்தாள். அன்னை தெரேசா பெருசா போதிக்கல. நான் வச்ச பிரசங்களை விட அன்னை தெரேசா கம்மியாக தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 21 ஆண்டு காலமாய் நான் பிரசங்கத்தை வச்சுன்னு இருக்கேன். ஆனால் அன்னை தெரேசா எத்தனை பிரசங்களை வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு புனிதை, உலகம் முழுவதுமாக அறிந்த ஒரு அருட்சகோதரி ஏன் பெருசா போதிக்க கூட்டம் கூட்டமாக சென்று போதிக்கவில்லை. பெரிய கூட்டங்களிலே அவர் தினந்தோறும் சென்று ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கல. தான் வாழ்ந்த பகுதியிலே தன்னுடைய இடத்திலே தன்னோடு இருக்கிற மக்களுக்கு செய்த சின்ன சின்ன உதவிகள் தான் நற்செய்தி பணி. அதனால் தான் இன்னைக்கு புனிதியாக மாறப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டிருக்கிறோம் அனுப்பப்படுவதற்காக. நாம் வேற எங்கே புதிய இடத்தில் சென்று நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட போவதில்லை. புதிய ஒரு பங்குக்கு, புதிய ஒரு இடத்துக்கு அங்கே போய் நற்செய்தி அறிவிக்க அப்படி அல்ல. இன்றைக்கு நாம் இருக்கின்ற இடத்திலே நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்படுகிறோம். அழைப்பை ஏற்று நாம் வருகிறோம். திருப்பலி முடிந்து நாம் அனுப்பப்படுகிறோம். சென்று வாருங்கள், அனுப்பப்படுகிறோம். ஆனால் இந்த அனுப்பப்படுவதை நாம் புரிந்து கொள்வதில்லை. வீட்டுக்கு போக சொல்றாரு, போயிட்டு வாங்க. பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலிக்கு நாம் அழைக்கப்படுகிற போது திருப்பலி முடித்து நாம் அனுப்பப்படுகிறோம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்ப அனுப்பப்படுகிற போது இந்த திருப்பலியில் பங்கெடுத்த நான் இந்த வாரம் முழுவதுமாக நான் ஏதோ ஒன்றை இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும், ஏதோ ஒன்றை இந்த குடும்பத்திலே செய்ய வேண்டும். இயேசுவை ஏதோ ஒரு விதத்திலே நான் இன்று என்னோடு இருக்கிறவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதுதான் இறைவன் நமக்கு சொல்கிற முதல் செய்தி. அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்படுகிறோம். இது எந்த அளவுக்கு நாம் தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய மனசாட்சியை தொட்டு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசிப்போம். நற்செய்தியை போதிப்பதெல்லாம் யாருடைய பணியோ மற்றவங்களுடைய பணி, அது என் பணி அல்ல. நற்செய்தியை கேட்க வேண்டியது மட்டும்தான் என் பணி. நாம் நற்செய்தியை கேட்கிறவர்களாக மட்டுமே இருந்து விடக்கூடாது. நற்செய்தியை கேட்கிறவர்களாக மட்டுமே நம்முடைய பணி அல்ல. கிறிஸ்தவர்கள் என்பது நற்செய்தி கேட்கிறவர்கள் அல்ல, நற்செய்தி அறிவிக்கிறவர்கள். அறிவிக்க வேண்டும். பிரியமான, இன்றைய நற்செய்தி பகுதிக்கு நான் சொல்கிறேன். 3வது பகுதியாக இன்றைய நற்செய்தி வாசத்து வருகின்ற சில வார்த்தைகளுக்குண்டான விளக்கங்கள். பிரியமான, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சில விஷயங்கள் நாம் பார்க்கிறோம். இயேசு 20 அனுப்பினார். 1 ஏன் 2 பேர் அனுப்பினார்? ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கலாம், 12 இடத்துக்கு போயிருப்பாங்க. 20 1. 2வது, அப்படி அனுப்பப்படுகின்ற போது அவர் சில கண்டிஷன்ஸ் கொடுக்கிறார். 1, பயணத்துக்குண்டான கைத்தடியை எடுத்துக்குங்க. கைத்தடியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிதியடிகளை போட்டுக்கொள்ளுங்கள். அங்கி 1 போதும். நீங்கள் சிலையை எடுத்து உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கே உங்களுடைய கால் தூசி உதறிவிடுங்கள். இது வழியாக, இந்த விஷயங்கள் கண்டிஷன் வழியாக இயேசு என்ன சொல்ல வருகிறார்? கைத்தடியை ஏன் எடுக்கணும்? அங்கி 1 போதும். அது எப்படி? மிதியடிகளை போட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்? அதுக்கு முன்னாடி அவங்க போடாமல் இருந்தாங்களா? ஏன் அதை இன்சிஸ்ட் பண்ணுறாரு? மிதியடிகளை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இதுக்குண்டான விஷயங்கள். அதே போல் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் சொல்லி, உணவு பை, செப்பு காசு இதெல்லாம் ஏன் எடுத்துன்னு போகக்கூடாது? இப்படியாக நான் இந்த உணவு பை, செப்பு காசு ஏன் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது? அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த விஷயங்களை மட்டும் நாம் இன்னைக்கு கவனிப்போம். 1, பயணத்துக்கு கைத்தடி. பிரியமானவர்களே, நாம் விவிலியத்தினுடைய பார்வையிலே பார்க்கிற போது இந்த கைத்தடி யார் வைத்திருப்பார்கள் என்று பார்க்கிற போது அரசர்களுக்கு என்ன ஒரு செங்கோல் வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு அரசனும் தனக்கென ஒரு செங்கோல் வைத்திருப்பான். இந்த செங்கோல் என்பது அதிகாரத்தை சுட்டி காட்டுகிற ஒன்று. தான் தலைவன், அரசன் என்பதுக்குண்டான ஒரு செங்கோல். அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு பிஷப்ஸ் எல்லாம் ஒரு கையில் ஒரு செங்கோல் வச்சிருப்பாங்க. பூசைக்கு வரும்போது அப்படியே கொண்டு வருவாங்க. பூசி வைக்கும் போது ஆல்ட்டு பாய்கிட்ட கொடுத்துட்டு பூசை வச்சு மீண்டும் சொல்லி செல்லும் போது அந்த செங்கோல் கொண்டு போவோம். அது பூசை கொண்டு வரும்போது கொண்டு வராங்க, போகும்போது தான் கொண்டு போகிறாங்க. நடுவில் அதுக்கு வேலையே கிடையாது. ஆனாலும் அது ஏன் அதை கொண்டு வருகிறார் என்றால், இந்த திருச்சபையினுடைய தலைவர் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. இந்த கோல் என்பது
தான் தலைவர் என்பதை சுட்டி காட்டினார். பிரியமான விவிலியத்தினுடைய அடிப்படையில் தலைவர்கள் இந்த செங்கோலை அல்லது கோலை வைத்திருக்கிறார்கள், அரசர்கள் வைத்திருந்தார்கள். ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் இந்த செங்கோல் அல்லது இந்த கோலை வைத்திருப்பார்கள். நல்ல ஆயின் படத்தை பார்க்கிற போதெல்லாம் அவருடைய கையில் இயேசு இந்த கோல் வைத்திருப்பது பார்க்கும். ஒரு சில படத்திலே ஆடு வச்சிருப்பார், ஒரு சில இடத்துல அந்த கோல் வைத்திருப்பார்கள். விவிலியத்தினுடைய பார்வையில் இந்த கோல் கைத்தடி என்பது தலைமைத்துவம், தலைவரை சுட்டு காட்டுகின்ற ஒரு அடையாளம். இயேசு சொல்கிறார், நீங்கள் பயணத்துக்கு போகிற போது கைத்தடியை வைத்திருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் ஒரு தலைவனாக போகிறீர்கள், மக்களை வழிநடத்துகின்ற ஒரு வழிநடத்துகிற தலைவனாக சொல்கிறீர்கள். யூ ஆர் லீடர். மக்களை வழிநடத்த போறீங்க. நீங்க சாதாரண கும்பல 10 1 11 கிடையாது. நீங்கள் மக்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் அந்த கைத்தடி எடுத்துக்கொண்டு போவதனுடைய நோக்கம். யூ ஷுட் பி a leader. வழி நடத்துபவர், வழிகாட்டி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என சொல்கிறார். அடுத்ததாக கால்களுக்கு மிதியடிகளை அணிந்து கொள்ளுங்கள் என சொல்கிறார். இந்த மிதியடிகளை அணிந்து கொள்வது வழக்கமாக மிதியடிகளை எல்லோரும் அணிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு அதை இன்சிஸ்ட் பண்றார், மிதியடிகளை அணிந்து கொண்டு போங்கள். நாம் விடுதலை பயணத்திலே பார்க்கிற போது பாஸ்கா நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள். மோயிசினை அனுப்பி தன்னுடைய மக்களை அவர் கானான் நாட்டுக்கு கொண்டு போவதற்காக அந்த பாஸ்கா இரவு அன்றைக்கு அவர் ஒரு பாஸ்கா விருந்தை கொண்டாட சொல்கிறார் கடவுள். அப்படி கொண்டாடி செல்கிற போது 2 விஷயத்தை ஆண்டவர் மோயிசின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு உணர்த்துகிறார். அந்த கொழுத்த ஆடை மாசு மறுகின்ற ஆட்டை அடித்து விருந்து கொண்டாடுகிற போது உங்களுடைய கைகளில் உங்களுடைய கைகளில் கைத்தடியை வைத்திருங்கள். அதங்கே சொல்லப்படுகிறது, கைத்தடி வச்சிருங்க. 2வது, உங்களுடைய கால்கள் மிதியடி அணிந்து கொண்டு அந்த உணவை உண்ணுங்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். விடுதலை பயணத்தில் நம்ம தான் சாப்பாடு சாப்பிடும்போது மிதியடியெல்லாம் விட்டுட்டு நாம் சாப்பிடணும், செருப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. அங்கே பாஸ்கா விருந்தில் மிதியடிகளை அணிந்து கொண்டே சாப்பிட சொல்கிறார். ஏனென்றால் இது விரைவான பயணம், இது வேகமாக செல்லக்கூடிய பயணம். சாப்பிட்டு மெதுவாக ரெஸ்ட் எடுத்து செருப்பு மாடி துணி மாடி அல்ல, இது விரைவாக வேகமாக செல்ல வேண்டிய பயணம். இட் ஷுட் பி ரெடி. எனவே மிதியை அணிந்து கொண்டு நீங்கள் பாஸ்கா உணவை உண்ணும்படியாக அங்கே சொல்கிறார். ஆக அந்த மிதியடிகள் அங்கே போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது, you are going to start your பாஸ்கா. நீங்கள் பாஸ்காவை நிகழ்வை தொடங்க போறீங்க, நீங்க ஒரு பயணத்தை தொடங்க போகிறீர்கள். எனவே மிதியடியில் அணிந்து கொண்டு பாஸ்கா விருந்தை உண்ணுங்கள். இங்கே இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து மிதியடிகளை அணிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கடவுளுடைய பாஸ்காவை அறிவிக்க போகிறீர்கள். பழைய ஏற்பாட்டிலே பாஸ்கா நிகழ்வை உண்பதற்காக மிதியடியில் அணிந்து கொண்டது போல நீங்கள் இயேசுவினுடைய பாஸ்காவை அறிவிக்கப் போகிறீர்கள். எனவே இது பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சியாக வருகிற இன்னொரு பாஸ்காவுடைய நிகழ்வுக்கு ஆயத்தம் செய்ய போகிறீர்கள். இயேசுடைய மரணத்துக்கு நீங்கள் ஆயத்தம் செய்ய போகிறீர்கள். எனவே மேக் இட் ஃபாஸ்ட், வேகமாக போங்க, டோன்ட் டிலே. இதுதான் இயேசு சொல்லக்கூடிய செய்தி. சும்மா அப்படியே ஜாலியாக மெதுவாக போகலாம். ஆண்டோடைய நற்செய்தி அறிவிக்க வேகமாக புறப்படுங்கள். இன்னொரு பாஸ்காவை நீங்கள் அறிவிக்கப் போகிறீர்கள். 3வதாக நாம் இங்கே பார்க்கிறோம், அங்கி ஒன்று போதும் என சொல்கிறார். பொதுவாக நம்முடைய உடைகள் நாம் யார் என்பதை சுட்டி காட்டுகிறேன். இப்போ சிஸ்டர்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்காங்கன்னா அந்த ட்ரெஸ், அந்த புடவை, அது அவர்கள் துறவிகள் என்பதற்குண்டான அடையாளம். இப்போ இங்கே இந்த உடுப்பு நான் போட்டுங்கன்னா இது பூசைக்குண்டான ஒரு அடையாளம். நம்முடைய உடைகள் அடையாளம், நாம் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்றன. ஒரு வக்கீல் அவருக்குண்டான ஒரு கோட்டு போட்டு இருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் உடைகள் அவரை அடையாளப்படுத்துகின்றன. ஐடென்டிட்டி, ஒரு உடைகள் நம்முடைய நாம் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்றன. இயேசு இந்த உடையை கொண்டு போ அப்படின்னு சொல்லலை, இதுதான் உன்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலை. ஒரே ஒரு அங்கியை கொண்டு போ என்று சொல்லுகிறார். என்னது அப்படின்னா ஒரே ஒரு அடையாளம், சிங்கிள் ஐடென்டிட்டி. நீங்கள் 2 உடைகளை கொண்டு போனால் 2 விதமான அடையாளங்களை நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள். நீங்கள் ஒரே ஒரு அங்கியை கொண்டு போகிற போது நீங்கள் ஒரே அடையாளத்தை வெளிப்படுத்துகிறீர்கள், நீங்கள் என் சீடர்கள், அவ்வளவுதான்.
நீங்கள் என்னுடைய சீடர்கள். இதுதான் நீங்கள் ஒரு அங்கி கொண்டு போவதுடைய அடையாளம். சிங்கிள் ஐடென்டிட்டி, ஒரே ஒரு அடையாளம், ரெண்டு அடையாளம் அல்ல. நீங்கள் இவரை சார்ந்தவர்கள் அவரை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் அவரை சார்ந்தவர்கள் இவரை அல்ல, நீங்கள் என்னை சார்ந்தவர்கள், அவ்வளவுதான். ஒரே அடையாளம். இதை உணர்த்துவதற்காக இயேசு ஒரு அங்கி போதும், ஒரு அடையாளம் போதும் என்பதை சொல்லிய இறுதியாக, நீங்கள் அனுப்பப்படுகிற போது உங்களை யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்யணும்? அவர்களுடைய நகரத்திலே அல்லது அங்கிருந்து நீங்கள் புறப்படுகிற போது உங்களுடைய கால்களில் இருக்கிற தூசியை உதறிவிடுங்கள் சொல்லி இருக்கிறேன். யூத மக்கள் பிற இன மக்கள் வாழ்கிற பகுதிக்கு செல்ல மாட்டார்கள். யூதர்கள் மிக சுத்தமானவர்கள் என்று தங்களை நினைத்து கொண்டார்கள். எனவே பிற இனத்தார் பாவிகள், அசுத்தமானவர்கள், அவங்களுடைய ஏரியாவுக்கெல்லாம் போகக்கூடாது. அப்படி அந்த ஏரியாவுக்கு போக வேண்டும் என்றால் போயிட்டு வருகிற போது அவங்களுடைய கிராமத்தினுடைய அல்லது அவங்களுடைய பகுதியினுடைய ஏரியா வருகிற போது, அந்த பார்டர் வருகிற போது, அந்த பிற இனத்தாருடைய தூசியை அவருடைய மண் அவருடைய கால்களில் ஒட்டி கொண்டிருந்தால் அதை உதறிவிட்டு வருவார்கள். அவங்களுடைய பிற இனத்தாருடைய மண் நம்ம சுத்தமான மண்ணில் கலந்து விடக்கூடாது. இப்போ நமக்கு புரிகிற போல நம்ம வச்சோம் அப்படின்னா, நம்ம கல்லறைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஒன்று மனமானோம். இப்போலாம் அப்படியே உள்ள போடுறது, அப்படியே வருது, அப்படி நேராக போய் ஹோட்டலில் சாப்பிடுறது, ஒன்றும் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் எங்கே போயிட்டு வந்தேன்னா, நாம் எதுக்காக கல்லறைக்கு போயிட்டு வந்து உடனே நாம் குளிக்கிறோம் அல்லது கை கால்களை சுத்தம் செய்கிறோம்? சொல்லி கொடுத்தாங்க, செய்யலாம், அவ்வளோதான். அங்கே அசுத்தமானது ஏதாவது நம் மிதித்திருப்போம், அசுத்தமானது ஏதாவது நம் மீது பட்டிருக்கும். எனவே அதோடு நாம் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. வீடு சுத்தமான இடம், வீட்டுக்குள்ளே அசுத்தத்தை நாம் கொண்டு போகக்கூடாது, நோய்களை கொண்டு போகக்கூடாது என்பதற்காக தான் நாம் செய்யணும். இதெல்லாம் வில்லேஜில் தண்ணி தொட்டியெல்லாம் வெளியே இருக்கும், வீட்டுக்கு வெளியே இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளாம் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போவோம். இப்போ வீட்டுக்குள்ளே போய் தான் நம்ம குளிக்க வேண்டியதாகும் இல்லையா? வீட்டுக்குள்ளே போய் தான் நம்ம கை காலை அலச வேண்டியிருக்கு. அது சோஜனமே கிடையாது. அவர்கள் அப்படியாக வைத்திருந்தார்கள். அவங்களுடைய தூசி நம்முடைய ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது. அதனால் அவருடைய கால்களில் இருக்கக்கூடிய தூசி உதறிவிட்டுத்தான் வருவார்கள். இது ஒரு சாங்கியமாகும். அதில் என்ன பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கடைபிடித்தார், யூத மக்கள் கடைபிடித்தார்கள். இப்போ இயேசு சொல்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த நகரில் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய கால்களில் இருக்கிற தூசி உதறிவிட்டு வந்து விடுங்கள். இது சுத்தத்தை பற்றி இயேசு சொல்றார்? ஆனால் இல்லை, அவர்கள் சுத்தத்துக்காக தூசியை தட்டினார்கள். இங்கே இயேசு எதற்காக சொல்லி போகிறார்கள்? உங்களை ஏற்றுக்கல வரும்போது தூசியை தட்டி விடுங்க. அங்கு சுத்தம் கிடையாது. அவர்கள் உங்களுடைய நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கிட்டத்தட்ட பிற இனத்தார், புற இனத்தார், அவங்களுக்கு போதிச்சும் பயன் கிடையாது. அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுளை நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விண்ணரசை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்களை நீங்கள் மாற்ற முடியாது, விட்டுடு, அவர்கள் பிற இனத்தார், என வேற வேலையை போய் கவனிங்க. இதுதான் அவருக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்று தூசியை உதறிவிடும்படியாக சொல்லுகிறார். இந்த சின்ன விளக்கங்களோடு இன்றைய நம்ம வாழ்க்கைக்கு இந்த வாசகம் என்ன சொல்லுகிறது? பிரியமான 3 கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், ரொம்ப ஷார்ட்டாக. ஒன்று, இயேசு தன்னுடைய சீடர்களை 20 அழைக்கிறார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த வாசகத்தை என்னுடைய பார்வையிலே நான் யோசித்த போது இந்த கருத்துக்கள் வந்தது. இயேசு சீடர்களை அழைத்தார், அதிகாரத்தை கொடுத்தார், அனுப்புகிறார். சீடர்கள் ஒரு சாதாரண மீனவ தொழிலை செய்தவர்கள், படிக்காதவர்கள், எளிமையான மக்களை போல இருந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த அதிகாரம் என்பது அடுத்தவனை ஆட வேண்டும், கீழே போட்டு மிதிக்க வேண்டும் அல்ல. அதிகாரம் என்பது தன்னுடைய பணியை பகிர்ந்தளிக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை ஆண்டவர் சீடர்களுக்கு கொடுக்கிறார். நற்செய்தி அறிவிங்க, போங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். பிரியமான, இன்றைக்கு ஒவ்வொரு குருவும் ஆண்டவருடைய அதிகாரத்தை பெற்றவர்கள். அதிகாரம் மீண்டும் நான் ஒரு சேரில் உட்கார்ந்துக்கிட்டு மக்களை ஆட்டி அல்ல. ஒவ்வொரு குருவும் கடவுள் அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய பணி இவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு குருவாலும் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய பணியை செய்வதற்காக அல்ல,
தன்னுடைய விருப்பத்தை செய்வதற்காக அல்ல, மாறாக இறைவனுடைய பணி நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து அறிந்து செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு துறவியும் ஒவ்வொரு குருவும் கடவுள் இந்த பணியை செய்து கொடுத்திருக்கிறார். என்ன தகுதியை பார்த்தா? ஒரு தகுதியும் பார்க்கல. தகுதியெல்லாம் பார்த்துருந்தா நான் இங்கே வந்து நின்று வாய்ப்பே கிடையாது. தகுதியை பார்த்து ஆண்டவர் இந்த பணியை கொடுத்திருப்பாரானால் நாளை இங்கே வந்து நிற்பதற்கு ஒரு தகுதியமற்றவன். மாறாக இறைவன் மிக எளிமையான சீடர்களை தேர்ந்தெடுத்து இந்த புடிங்க போய் பணியை செய்ய அனுப்பியது போல எனக்கு நம்ம எல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய பணியை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு சமயத்திலும் இந்த எண்ணம் வர வேண்டும். நாம் அதிகாரம் செலுத்துவதற்காக அல்ல, மாறாக ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த எண்ணம். அப்போ ஒவ்வொரு குருவும் ஆண்டவருடைய பணியை செய்ய அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பணி எது என தெரிந்து அதை செய்ய வேண்டும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற போது எல்லாமே ஆண்டவருடைய அதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி தான் செய்கிறார்கள். இந்த பூசை நான் எப்படி தொடங்கினேன் அப்படின்னா, தந்தை மகன் தூயாவின் பெயராலே. ஒரு ஞானஸ்தானத்தை கொடுக்கிற போது தந்தை மகன் தூயாவின் பேரில் உன்னை கழுவுகிறேன். எந்த ஒரு திருவருட்சாதனம் தானிய மந்திரிக்கும் தந்தை மகன் தூயாவின் பேரால் மாங்கல்யத்தை ஆசுவது எல்லாமே ஆண்டவருடைய அதிகாரத்தை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஆக ஒவ்வொரு குருவும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்த அழைக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவர் தான் அனுப்பிச்சிருக்கிறார். இப்போ உங்களுடைய சார்பாக நீங்கள் ஒருவரை அனுப்பினீர்கள் என்றால் அவர் உங்களுடைய சார்பாக பணியாற்ற வேண்டும். நீங்கள் ஒருவரை பிரதிநிதியாக அனுப்புகிறீர்கள் என்றால் உங்களை தாங்கி செல்பவராக அவர் இருக்கிறார், உங்களுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு துறவியும் இயேசுவை தாங்கி செல்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசுடைய வார்த்தையை தாங்கி செல்பவர்களாக இருக்க வேண்டும். தன்னை அல்ல, தன்னிலை முன்னிலைப்படுத்துவது அல்ல. இந்த செய்தி ஒவ்வொரு குருவுக்கும் துறவிக்கும் இன்றைக்கு கொடுக்கப்படுவதாக நான் பார்க்கிறேன், எனக்கும் சரி. ஆக ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவேன் என்றால் அவர்தான் இந்த அதிகாரத்தை, இந்த பணியை வழங்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ தன்னுடைய திறமை, தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய அறிவு எல்லாமே ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும். இதை அப்படியே இறை மக்களுக்காக புரிந்து பார்க்கிற போது இறை மக்களும் இவர்கள் ஆண்டவரால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தன்னுடைய சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறாரோ அதுபோல இன்றைக்கு குருக்களும் துறவிகளும் ஆண்டவரால் இந்த அதிகாரத்தை கொடுத்து, இந்த பணியை கொடுத்து, இந்த பொறுப்பை கொடுத்து அனுப்பியிருக்கிற போது அவருடைய பணியில ஊக்குவித்தல், உற்சாகப்படுத்துதல், அவர் செய்கிற பணி ஆண்டவருடைய பணி என்பதை இறை மக்களாகி நாமும் கூட புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறது. ரெண்டு பேருக்கும் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. குருக்கள் தங்களை முன்னிலைப்படுத்தாமல் இறைவனை முன்னிலைப்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் ஒவ்வொரு குருவும் துறவியும் ஆண்டவரால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் இந்த அழைப்பு இல்லை. அப்போ அவருடைய பணியை நாம் நேசிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதும் எனக்கு இறைவன் கொடுக்கிற முதல் செய்தியாக நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ பங்குகளில் குருக்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பது நிஜம். குருக்கள் சந்தோஷமாக பணி செய்ய முடியவில்லை என்பது உண்மை. உங்களுக்கும் தெரியும், ஒவ்வொரு குருவும் பணி செய்வதற்காக அனுப்பப்படுகிறார். அவர்களுடைய தகுதி என்னென்றால் ஒன்றுமே கிடையாது. சீடர்களுடைய தகுதி நத்திங். அவங்க மீன் பிடிக்கிறவங்க, ஆனால் அவரை அடைக்கிறார். ஒவ்வொரு குருவினுடைய தகுதியும் ஒன்றும் கிடையாது. ஏனால் ப்ரொஃபஷன், அவங்க பெருசவனு பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். பலவீனமானவர்கள். இந்த திருத்துதர்களில் 12 பேரும் பலவீனமானவர்கள். பேதுரு சொல்றார், எங்கே போன உங்களை விட மாட்டேன், உங்களை பின்தொடர்வேன் ஆனால் காட்டி கொடுக்கிறார், மறுதளிக்கிறார். யூதாசு காட்டி கொடுக்கிறார். தோமா நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். 2 சீடர்கள் அரசவையில் எங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் இடவேன்னு சொல்லி பலவீனமான சீடர்கள். அவங்க ப்ரொஃபஷனலும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட சீடர்களை அடைத்து தான் இயேசு இந்த பணியை கொடுக்கிறார்.
அதிகாரத்தை கொடுக்க. பிரியமானவர்களே, நம் குருவானவர்கள் தே நாட் மிஷன், இயந்திரம் அல்ல. ஒரு இயந்திரத்தை இப்படியாக நாம் செய்தால் அது ஆண்டு முழுவதுமாக வருஷம் முழுவதுமாக அப்படியே இயங்கும். இவர்கள் பலவீனமானவர்கள். ஆக ஒவ்வொரு பங்கிலும் இந்த பலவீனமான குருக்களைத்தான் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். பலவீனமான நம்முடைய மத்தியிலே அவர்களும் பலவீனமானவர்களாக வருகிற போது அவர்கள் கடவுள் அவர்களை அழைத்திருக்கிறார் என்பதை நாமும் புரிந்து கொண்டு அன்பு செய்ய வேண்டாம். பிரியமானவர்களே, இதுதான் முதல் செய்தியாக நான் பார்க்கிறேன். குருக்களும் தன்னுடைய அதிகாரம் இறைவனுடையது, இந்த பணி இறைவனுடையது, இறைவனை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அவர்களும் புரிந்து பணி செய்ய வேண்டும். அதே சமயத்தில் இவர்களை அனுப்பியிருப்பது இறைவன். இது சொந்த திறமை அல்ல, சொந்த திறமையால் வந்தவர்கள் அல்ல, சொந்த முயற்சியால் வந்தவர்கள் அல்ல. மாறாக முழுக்க முழுக்க இவர்களை அனுப்பியிருக்கிறது இறைவன். பலவீனமானவர்கள், ஆனால் இந்த பணியை அனுப்பியிருக்கிறார். நாம் இவர்களை நேசிப்பது, அன்பு செய்வது நம்முடைய கடமை என்பதை முதல் செய்தியாக உங்கள் மத்தியிலே பதிவு செய்கிறேன். இரண்டாவதாக, இன்றைக்கு இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிற போது இதெல்லாம் கொண்டு போகணும், இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது என்று பட்டியலிடுகிறார். கைத்தடியை கொண்டு போங்க, மிதிரைகளை கொண்டு போங்க, அங்கி ஒன்று கொண்டு போங்க என்று சொல்கிறார். பை கொண்டு போகாதீங்க, செப்பு காசில் கொண்டு போகாது என்று சொல்கிறார். ஒரு பயணத்துக்கு செய்ய போகிற போது இது தேவை, இதை தேவையில்லை என்று சொல்லி நிபந்தனை வைக்கிறார். இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. என்ன செய்தி என்றால், ஒவ்வொரு குருவும் தன்னிடம் இருப்பதை நம்பாமல், தன்னிடம் இருப்பதை அதன் மீது நம்பிக்கை வைத்து பணி செய்யக்கூடாது. எனக்கு நிறைய அறிவு இருக்குது, நிறைய பேச்சு திறமை இருக்குது, நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, இந்த பலம் இருக்கிறது அல்ல. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீ என் பணியை செய்ய முடியாது, நீ என் பணியை செய்ய முடியாது. மாறாக நீ என்னை நம்பி பணி செய்ய வேண்டும், இறைவனை நம்பி பணி செய்ய வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு குருவுக்கும் இறைவன் தருகிற செய்தியாக நான் பார்க்கிறேன். டோன்ட் பிலீவ் வாட் யூ ஹேவ். உன்னிடம் இருப்பதை வைத்து நீ இந்த பணியெல்லாம் செய்ய முடியாது. ஒரு இன்ஜினியர் அவர் தன்னுடைய திறமை வைத்து பணி செய்யலாம். இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனியில் தன்னுடைய பலம் எல்லாம் சேர்த்து அறிவை வைத்து, ஒவ்வொரு ஃபீல்டிலும் அப்படிதான். ஒரு மருத்துவர், ஒரு வக்கீல் தன்னுடைய திறமை வைத்து அவர் முன்னுக்கு வந்து விடலாம். ஆனால் குருத்துவ பணி என்பது உன்னிடம் இருப்பதை வைத்து நீ பணி செய்ய முடியாது. என்னை மட்டுமே நம்பி நீ பணி செய்ய வேண்டாம். அதனால உன் பையை நம்பி, உன்னுடைய பணத்தை நம்பி, உன் உணவை நம்பி, இதெல்லாம் நம்பி இந்த பணியை செய்ய நீ போகக்கூடாது. அதெல்லாம் விட்டுடு, என்னை நம்பி செல். இன்றைக்கு ஒவ்வொருவரும், குறிப்பாக இறைவனால் அழைக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரும் இறைவனை மையமாக வைத்து பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அது இறை மக்களுக்கு பொறித்து பார்க்கிற போது நான் இதை எனக்கு பொறித்து பார்க்கிறேன். எதை மையப்படுத்தி, எதை முக்கியப்படுத்தி, எதை நம்பி என் பணியை செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய அறிவு, என்னுடைய நாலேஜ், என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய பலம் அல்ல. அப்படி இருந்தால் அந்த பணி ஒருபோதும் இறைவனுடைய பணியாக மாறாது. அது புகழை தெரிகிற, பணத்தை தெரிகிற, பெருமையை தெரிய பணியாக இருக்குமே ஒழிய அது இறைவனுடைய பணி அல்ல. மாறாக இறைவனை சார்ந்து, இறைவனை மையப்படுத்தி செய்கிற பணியாக என் பணி இருக்க வேண்டும். இது எனக்கு தருகிற செய்தியாக பார்க்கிறேன். அது மக்களுக்கு கொண்டு போகிற போது நான் அது அப்படி உங்களுக்கு வைக்காமல் வேறு ஒரு செய்தியை தர வேண்டும் என்று விரும்புகிறேன். பயணத்துக்கு போகிற போது இதெல்லாம் கடைபிடிக்கணும். சொல்லுவாங்க, எளிமையான லக்கேஜ், சந்தோஷமான பயணம். வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா பயணம் சரியாக இருக்காது. ஆக உங்களுடைய லக்கேஜ் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பயணம் ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்மளாம் ஊருக்கு போகும்போது போடுற ட்ரெஸ்ஸை விட 2 மடங்கு தான் எடுத்து வைப்போம். அங்கே போட்டுக்கிற போது 2 ட்ரெஸ்ஸு தான், ஆனால் 4 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு போவோம். அது எமர்ஜென்சி ஏதாவது தேவை, ஆனால் போடாமல் தான் வருவோம். இது வழக்கமாக இருக்குது. அதிகமான லக்கேஜ் நம்முடைய பயணத்தை சந்தோஷப்படுத்தாது. அது தூக்கிட்டு போகிறது வர்றது, இந்த ஓலியில் எனக்கெல்லாம் நான் பார்த்துருப்பேன். எத்தனை பேகு, எத்தனை லக்கேஜ், ரொம்ப கஷ்டம் தூக்கி போடுறது. இந்த வெயிட்டான லக்கேஜ் நம்முடைய பயணத்துக்கு தடையாக இருக்கிறது. இயேசு சொல்ல, இதெல்லாம் கொண்டு போகாதீங்க, லைட்டான வெயிட். நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம். We are on the way to heaven. நாம் இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், நம்முடைய கடவுளை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெயிட்டாக இருக்குது? கடவுளை அடையக்கூடிய வாழ்க்கையில், பயணத்தில்
இந்த வெயிட்டாக எதெல்லாம், எந்த லக்கேஜ் எல்லாம் நம்ம வைத்திருக்கிறோம்? கடவுளை சேர விடாமல் தடுக்கக்கூடிய லக்கேஜ் எது? எதெல்லாம் பயமாக சுமந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம்? பிரியமானவர்களே, நான் லக்கேஜ்னு சொல்வது நம்ம வீட்டில் வைத்திருக்கிற மூட்டைகள் அல்ல. இங்கே எத்தனை விதமான லக்கேஜ் இங்கே வச்சிருக்கோம். அன்பில்லாத வாழ்க்கை, மன்னிக்க முடியாத வாழ்க்கை, பகை நிறைந்த வாழ்க்கை, கோபம் நிறைந்த வாழ்க்கை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் இங்கே மூட்டைகளாக வைத்திருக்கிறோம், பெரிய கடினமான விஷயங்களாக வைத்திருக்கிறோம். இதை இங்கே வைத்து கொண்டு நான் ஒரு பயணத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் வாழ்க்கையில் ஏது சந்தோஷம், வாழ்க்கையில் ஏது மகிழ்ச்சி, வாழ்க்கையில் ஏது நிம்மதி? பிரியமானவர்களே, ரிமூவ் யுவர் பர்டன்ஸ். இந்த லக்கேஜ் எல்லாம் இங்கிருந்து எடுத்தால்தான் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த பயணம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே மனதுக்குள்ள பலவிதமான மூட்டைகளை போட்டு 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 வாழ்க்கை வீணடித்து நடக்க முடியல, எல்லாம் கூணாயிட்டோம். அவ்வளோ சுமைகளை போட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாமல், மகிழ்ச்சியாக இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நாமும் சந்தோஷம் இல்லை, அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தாமல் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. வாழ்வதற்குண்டான பயனை இல்லாமல் இந்த வாழ்க்கையை செலவழித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே இருக்கக்கூடிய லக்கேஜ் எல்லாம் எடுக்கலை அப்படின்னா வாழ்க்கை சிரமம் தான். அப்போ இயேசு சொல்கிறாரு, எல்லாத்தையும் தூயின் போகாதீங்க, பையை கொண்டு போகாதீங்க, உணவை கொண்டு போகாதீங்க. உங்கள் பையை கொண்டு போனீங்க, உணவை கொண்டு போனீங்க, காசை கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய மைண்டெல்லாம் எங்கே இருக்கும்? அதிலே தான் இருக்கும். இங்கே பகைமை எண்ணத்தோடு வைத்திருக்கிறோம், கோபத்தை வைத்திருக்கிறோம், எரிச்சலை வைத்திருக்கிறோம், அடுத்த மீது சினத்தை உங்கள் எண்ணமெல்லாம் இதில் இருக்க, இங்கே தான் இருக்கும், அதன் மீது தான் இருக்கும். வாழ்க்கை அழகானது, வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது, மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கின்றன, சந்தோஷப்படுத்த வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் கவனம் போகாது. ஏன்னா யூ ஆர் டேக்கிங் யுவர் பர்டன் லக்கேஜ். இதையே நினைச்சு தான் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஏசு நமக்கு ஒரு செய்தி தருகிறார். உங்களுடைய சுமக்க முடியாத லக்கேஜ், வாழ்க்கைக்கு தேவையில்லாத லக்கேஜ் எல்லாம் ஒதுக்கி வெளியே போடுங்க, விட்டுட்டு போங்க, விடுங்க. அதை சுமந்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? அடுத்தவனை பழி வாங்கணும், அடுத்தவன் மீது கோபம், மன்னிக்க முடியல, அவன் செய்த காய்கறி இருக்கிறது மனசில் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ண போறீங்க? வாழ்க்கை முழுவதும் சுமந்து கொண்டு தான் போக போறீர்கள். நாம் இறக்கிற வரையிலும் இதை சுமந்து கொண்டு தான் போக போகிறோம். இதனால் நம்முடைய சந்தோஷத்தை இழக்கிறோம், உடல் சுகத்தை இழக்கிறோம், மன நிம்மதியை இழக்கிறோம். ஆக இயேசு சொல்கிறார், உங்க பையெல்லாம் வெளியே வச்சுடுங்க, எடுத்து போவாதீங்க. இயேசு இன்னைக்கு அதான் சொல்ற, லைட்டான வீட்டை கொண்டு போங்க, வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இறுதியாக இன்றைக்கு இந்த வாசம் நம்ம கொடுக்கின்ற செய்தியாக நான் என்ன பார்க்கிறேன் என்றால், பிரியமானவர்களே, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க, ஊருக்கு போகிறீங்க, உங்களை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன செய்யணும்? உங்களுடைய கால்களில் இருக்க தூசியை உதறிவிட்டு வந்துடுங்க. நமக்கெல்லாம் இந்த அனுபவம் எங்கேயாவது நடந்திருக்கும். எங்கேயோ போயப்போ நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, உதறி தள்ளி இருப்பாங்க. அப்போ நமக்கு அது மிக கடினமாக இருக்கும். அந்த சமயத்தை நாம் என்ன செய்வோம்? கோபப்படுவோம், எரிச்சல் அடைவோம், அவர் மீது நமக்கு ஒரு ஆத்திரம் வரும். ஈஸ் என்ன சொல்கிறார்? நீங்கள் போகிற இடத்துல உங்களை ஏற்றுக்கல அப்படின்னா உங்களுடைய காலில் இருக்க தூசியை உதறிவிடுங்கள். ஒரு 3 காரியத்தை இயேசு சொல்லாங்க அந்த இடத்துல. ஒன்று, அங்கிருந்து வெளியேறுங்கள். உங்களை ஏற்றுக்கல, நீங்கள் அங்கேயே இருப்பதால் என்ன பயன்? நீங்கள் போய் இருக்கக்கூடிய வேலை என்னது? நற்செய்தி அறிவிக்கணும், இயேசுவை பற்றி அறிவிக்கணும், இறையாட்சி பற்றி அறிவிக்கணும். உங்களை அங்கே ஏற்றுக்கல, உங்களை நற்செய்தி ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் போதிப்பது ஏற்றுக்கல, அங்கிருந்து என்ன பண்ண போறீங்க? கோ நெக்ஸ்ட் பிளேஸ். அங்கிருந்து பயன் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்களா இல்லை என்பது முக்கியமல்ல, நீங்கள் சொல்கிற நற்செய்தி அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா, அதான் முக்கியம். உங்கள் நற்செய்தி அங்கே ஏற்றுக்கலன்னா அடுத்த இடத்தை பார்த்துட்டு போங்க, வெளியேறுங்கள். அங்கே வாக்குவாதம் சண்டையும் வேண்டாம். ஏனென்றால் நற்செய்தி மற்ற இடங்களில் அறிவிக்கப்பட வேண்டாம். ஏற்றுக்கொள்ளப்படாத இடத்திலே இருப்பதனால் ஒரு பயனும் இல்லை. பிரியமானவர்களே, இயேசு இடத்துல சொல்லுவார், முத்துக்களை எடுத்து யாருக்கு முன்னாடி போடக்கூடாது, பன்றிகளுக்கு முன்னாடி போகக்கூடாது. நீங்கள் அங்கேயே போட்டுட்டு தான் என்ன ஆகும்? ஏசு அதான் சொல்ல, கோ டு நெக்ஸ்ட் பிளேஸ். நீங்கள் சொல்லுகிற நற்செய்தி முத்துக்களை போல, ஆனால் அவங்க ஏற்றுக்கல, அங்கேயே போட்டு இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அடுத்தடுத்து போங்க, அது அங்கே விதையாய் மாறும், வளர்ச்சடையும். ஸோ வெளியேறுங்கள். இன்றைக்கி நாங்கள் அப்படி வெளியேற முடியாது. பிடிக்கலன்னா டக்குனு இங்கேருந்து வேறு பங்கு போக முடியாது. அன்றைக்கி இயேசுக்கு அந்த சீடருக்கு அந்த வாய்ப்பு இருந்தது.
பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில இடங்களில் நமக்கு எதிர்ப்புகள் வருகிற போது, நம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது, அங்கேயே இருந்து கொண்டு கடந்த வாரமே நான் அதை சொன்னேன், அகலுங்கள். இயேசு அந்த இடத்தை விட்டு அகன்று போனார். அகன்று போவது நல்லது. நான் மனிதர்களை விட்டு அகன்று போவதை பற்றி பேசலை, அந்த நிகழ்வுகளை விட்டு அகன்று போங்கள். நீங்கள் மனிதர்களை விட்டு ரொம்ப ஈஸியாக அகன்று, இவங்களை பற்றி எனக்கு பிடிக்காது, அவங்கள விட்டு ஈஸியாக அகன்று போகலாம். ஆனால் அவர் செய்த காரியங்கள் நம்மை விட்டு அகலாது, மனசுக்குள்ளேயே வச்சிருப்போம். நான் சொல்வது ரெண்டாவது விஷயம், அந்த நிகழ்வை விட்டு அகன்று போங்கள், அந்த காயங்களை விட்டு அகன்று போங்கள், அந்த சம்பவங்களை விட்டு அகன்று போங்கள். வேறு எதிராக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, உருப்படியான விஷயங்களை பார்ப்போம். அதையே நினைத்து நினைத்து வருந்துவதால் நாம் புதிய விஷயங்களையும் பார்க்க போவதில்லை. அந்த விஷயங்கள் நம்மை காயப்படுத்தி கொண்டு இருக்கும். ஸோ வெளியேறுங்கள். இயேசு அவளை பார்த்து சொல்ல, அங்கேருந்து கிளம்புங்க, வெளியேறுங்கள். ஒன்று, நாமும் நம்மை காயப்படுத்தியவர்களுடைய அந்த நிகழ்வுகளில் இருந்து, காயங்களில் இருந்து வெளியேற முடியுமா? ஒன்று. வேண்டாம், இயேசு என்ன சொல்லுங்க, வெளியேறிய பொழுது, நீங்கள் வெளியே போகும்போது உடைய காலில் இருக்க தூசியை உதறிவிடுங்கள், அதுவே அவர்களுக்கு எதிராக இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்படாதனால மனசு தளர்ந்து போகிறீங்க. மனசு தளர்ந்து போகிற போது என்ன ஆகிறது? உங்கள் பணியில் நீங்கள் தளர்ந்து போகிறீர்கள். இயேசு சொல்லிக் கொடுக்க செய்தி என்னவென்றால், அந்த இடத்தில் தூசியை விட்டு விட்டு நீங்கள் வந்த உடனே அது முடிஞ்சிச்சு, அந்த நிகழ்வு முடிந்து விட்டது, அந்த கஷ்டம் முடிந்து விட்டது. உங்கள் மனதில் இருக்கிற தூசியை உதறிவிடுங்கள். உங்கள் கால்களில் இருக்க தூசியை உதறிவிடுவது போல உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற நிகழ்வுகளை உதறிவிட்டு அங்கேயே விட்டுட்டு வாங்க. டோன்ட் டேக். அது அப்படியே சுமந்துக்கிட்டு வருது. இன்னொரு இடத்துக்கு போகும்போதும் நமக்கு ஒரு இடத்துல கஷ்டம் நடந்திருக்கும், அதையே சுமந்து கொண்டு இன்னொரு இடத்துக்கும் போவது. வீட்டில் ஏதாவது கஷ்டம் நடந்திருக்கும், அந்த கஷ்டத்தோடு பள்ளிக்கூடம் வருவது. வீட்டில் ஏதாவது கஷ்டம் நடந்து அந்த கஷ்டத்தோடு ஆஃபீஸுக்கு போவது. அது ஆஃபீஸில் ஏதாவது துன்பம் நடந்திருக்கும், அந்த துன்பத்தோடு வீட்டுக்கு வந்து அதை காட்டுவது. நடக்குதா இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றார், அதை அங்கேயே விட்டுட்டு வாங்க. டோன்ட் டேக். அப்படி பார்க்கிற போது நம்முடைய மனசுக்குள்ள எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் இன்னும் மனசில் வச்சிருக்கோம். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த கசப்பான அனுபவங்களையும் இன்னும் மனதில் வைத்திருக்கிறோம். என்னைக்கு தூசி தட்ட போகிறோம்? உதறி விடுங்கள் என சொல்கிறார் ஆண்டவர். அங்கேயே விட்டுட்டு வாங்க. நாம் என்றைக்கு தூசி தட்ட போகிறோம்? நம்ம கொஞ்சம் உள்ளே போனோம்னா மூட்டை மூட்டையாக ஆகும் போது தூசு தட்டதுக்கு பல வருஷம் ஆகும் போது. எத்தனையோ வயசில் நடந்த, சின்ன வயசில் நடந்த விஷயங்களை கூட இன்னும் நாம் அப்படி அமைக்கி வைக்கிறோம். குப்பை மேடாக நம்முடைய ஆன்மா இருக்கிறது. தூசு தட்ட வேணும். ஈசு அதை தான் நீங்கள் நம்ம சொல்ல, அங்கேயே விடுங்க. ஒரு கசப்பான நடக்க விட்டுட்டு வெளியே வாங்க. அதை அப்படியே சுமந்து கொண்டு வராதிங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது, பிரியமானவர்களே. ரெண்டாவது, அந்த தூசியை விட்டு வருவதன் வழியாக என்ன சொல்ல வர, நீங்கள் உங்கள் நற்செய்தி அவங்க ஏற்றுக்கலை, உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் உங்கள் நற்செய்திக்கு விருப்பம் இல்லாதவர்கள், உங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள், பிற இனத்தார், விட்டுடுங்க. அவ்வளோதான். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் ஒருவர் நம்மை காயப்படுத்தினார், கஷ்டப்படுத்தினார், தோல்வி ஏற்படுத்தி, அவமானத்தை ஏற்படுத்தி என்றால் அவரை எப்படியாவது பழி வாங்க வேண்டும். அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருப்போம். பழி வாங்கிறதுக்கு உண்டான நேரம், பழி வாங்கிறதுக்கு உண்டான காலம், பழி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இயேசு என்ன சொல்றார்? அவர்கள் உங்களுக்கு பிற இனத்தார், விட்டுடுங்க. அவங்க விட்டுடு, அவங்க முடிஞ்சிச்சு அவங்களுடைய கதை. நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போங்க. ஆனால் நாம் அவர்களையே சுற்றி கொண்டிருப்போம், அவர்களை பற்றி யோசித்து கொண்டிருப்போம், அவரை பழி வாங்க நினைத்து கொண்டிருப்போம். அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க நினை. ஏசு சொல்ல, லீவ் இட். அங்கே பிற இனத்தை விட்டுட்டு வந்துடுங்க. பிரியமானவர்களே, இந்த பழி வாங்கக்கூடிய மனப்பான்மை வேண்டாம். ஈசதான் சொல்ல, உங்களுடைய எதிர்ப்பை சும்மா தூசி தட்டி விட்டுட்டு வந்துட்டே இருங்க. அதுக்கு மேலே அவங்க மீது பகைமை, அவர் மீது எரிச்சல், அவர் மீது கோபம், இதெல்லாம் கிடையாது. மூன்றாவதாக இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்குற மிக முக்கியமான பாடம், பிரியமானவர்களே, நீங்கள் இதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகவே மாட்டீங்க. நீங்கள் இங்கேயே வாக்குவாதம், இவங்களோட சண்டை, என் நற்செய்தி ஏன் ஏற்றுக்கலை, என்னை ஏன் நீங்கள் ஏற்றுக்கலை, நான் என்ன பண்ண பெரிய தப்பு பண்ணேன், இங்கேயே நீங்கள் நின்று கொண்டிருந்தால் நீங்கள் மூவ் பண்ண முடியாது. வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. வேறு இடத்துக்கு நற்செய்தியை கொண்டு போக முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்குண்டான மிகப்பெரிய தடை எது தெரியுங்களா? மிகப்பெரிய பிளாக் நம்முடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு மிகப்பெரிய தடை என்னவென்றால் பழைய காயப்பட்ட அனுபவங்கள். இந்த பாஸ்ட் லைஃப்,
கடந்த கால வாழ்க்கை பல பேருக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை. அதே நினைத்து என்னால் இயலாது, என்னால் முடியாது, கடந்த கால வாழ்க்கை நினைத்து கொண்டு அப்படியே எதிர்கால வாழ்க்கை வீணடிப்பது. ஒவ்வொரு சாதனையாளனும் ஒவ்வொரு வெற்றியாளனும் கடந்த காலத்தை புறந்தள்ளிவிட்டு ஒதுக்கி வச்சுட்டு எதிர்கால வாழ்க்கையை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். சாதனையாளர்கள் முன்னாடி இருக்கிறத பார்க்குறாங்க, பின்னாடி இருக்கிறதல்ல. பல சமயத்தில் ஏசு அதான் சொல்கிறார், அங்கிருந்து கிளம்புங்க, போங்க, வெளியே போங்க, அங்கேயும் இருக்காதீங்க. ஏசு நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பாடம் சொல்லிக் கொடுக்க, இன்னில் இருந்தாவது இந்த காயப்பட்ட விஷயங்கள், இந்த மறக்க வேண்டிய விஷயங்கள், மன்னிக்க முடியாத விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னோக்கி போங்க. உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்தது யோசிக்காதீங்க. உங்களுடைய தோல்விகளை யோசிக்காதீங்க. உங்களுடைய அவமானங்களை யோசிக்க வேண்டாம். நீங்கள் பட்ட கஷ்டங்களை யோசிக்க வேண்டாம். இனிமேல் எப்படி வாழ முடியும் என்பதை யோசியுங்கள். பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களை இன்றைக்கு நற்செய்தி அனுப்புகிறார். அந்த பகுதி இன்றைக்கு நமக்கு வாழ்க்கை பாடம், சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். இறைவன் நமக்கு மிக முக்கியமான செய்தியாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும்?